வணக்கம், வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். பருப்பு உருண்டை குழம்பு வந்து இது மாதிரி உருண்டை உடையாமல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நமக்கு ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 75 கிராம் துவரம் பருப்பு, 25 கிராம் கடலைப்பருப்பை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க 3 மணி நேரம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, இந்த பருப்பில் தண்ணி இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் இப்போ நம்ம புளியும் கொஞ்சம் தனியாக எடுத்து ஊற வச்சுருங்க. இப்போ அந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் வந்து வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கணும், கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக நீங்கள் இது மாதிரி உருட்டிடுங்க. இதுதான் பருப்பு உருண்டைன்றது. இப்போ இது வந்து உருட்டி இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக உருட்டுங்க. குழம்புல நீங்கள் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசாகிடும். இப்போ குழம்புல வந்து எப்படி தாளிக்கிறது பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு தேவையான உப்பும் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்ட வந்து எண்ணெய் மிதங்குது. இந்த டைமில் வந்து நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா பக்குவமாக போட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து க்ளோஸ் பண்ணி இது மாதிரி குக் பண்ணுங்கள். அப்பப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் ஸ்பூன் ஆட்டுறது மாதிரி தள்ளி விட்டுட்டு இப்போ நமக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி நீங்கள் கொஞ்சம் ஊற்றிட்டு இது மாதிரி அந்த பாத்திரத்தை லைட்டாக ஷேக் பண்ணி இப்போ நமக்கு என்னென்னா நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸ்பூனை வச்சு லைட்டாக இது மாதிரி தள்ளி விடுங்க. இப்போ பாருங்கள், உருண்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் கூட நமக்கு உருண்டை நல்லா வெந்துருச்சு. இந்த உருண்டை வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 minutes ஆகும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா நமக்கே தெரியுது உருண்டை தனித்தனியாக உருட்டி நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுட்டு கட் பண்ணி போட்டுட்டு ஒரு நிமிஷம் வச்சுருங்க. நல்லா வந்து குழம்பு வாசமாக இருக்கும். இப்போ உருண்டை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த குழம்போட சாரெல்லாம் உள்ளே சார்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உருண்டை வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் போட்டிங்கன்னா உருண்டை நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ ஒயிட் ரைஸில், இட்லி, தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்றதை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிமிஸ் கிச்சன்.